நீங்களும் எல்டிஎஃப் சேர்ந்து ஸ்கேம் பண்ணிருக்கீங்கன்னா என்ன டீல் உங்களுக்கு இருந்தது நம்ம கேட்கலாம். ஏதோ அந்த போர்ட் ஸ்கேம் பத்தி நம்ம கேள்வியே கேட்கலங்கிறாரு. பாஜக இது வரைக்கும் ஆட்சிக்கு வரல. நீங்க இருந்திருக்கீங்கல்ல, நீங்க எத்தனை முறை எல்டிஎஃப் பார்த்து கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் அதுக்கு பதில் சொல்லணும். ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்கேம் வரும்போது ராகுல் காந்தி காங்கிரஸ் தான் முதல்ல பேர் அடிப்படுது. அதே மாதிரி இன்னைக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ஜீரோல இருக்கு. ஹெல்த் கேர் சுத்தமா கிடையாது. மக்கள் இங்க இருந்து வேற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னொன்னு கேரளாவிலிருந்து நிறைய பேர் வெளி மாநிலத்துக்கு போய் வேலை தேடி போயிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் விக்சித் பாரத் பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. 100 வருஷம் நம்ம சுதந்திரம் கொண்டாடும் போது நிச்சயமாக இந்தியா will be the self sufficient country, விக்சித் பாரத் நாங்க உறுதியாக உங்ககிட்ட சொல்றோம். நீங்க யாருக்கு கீழே வேலை செய்ய வேண்டாம், நீங்க உங்களுக்கே வேலை செய்யலாம். You can be your own boss and entrepreneur. We have been offering you all kinds of schemes and policies to become your own bosses. இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் திரும்பி இங்க வந்துட்டு இருக்காங்க. நம்ம நாட்டிலே இவ்வளோ நமக்கு வசதிகள் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன் நம்ம வெளியூர்ல இருக்கணும்? நம்ம பாசம், பந்தம், சொந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்கு வெளியில இருக்கணும்? திரும்பி வரலான்னு இங்க வந்துட்டு இருக்காங்க. ஆனா கேரளாவிலிருந்து மட்டும் இன்னைக்கு வெஸ்ட் ஏஷியா வார் நடக்கும் போது நம்ம மாநிலத்துல இருந்து எத்தனை பேர் அங்க இருக்காங்கன்னா நமக்கு தெரியும். ஒவ்வொரு வீட்டிலும் காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு நல்ல செய்தி இருக்கணும், தவறான செய்தி, ஒரு துக்கமான விவசாய செய்தி இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம். பிரதமர் மோடி அவர்கள் இங்க வந்துட்டு செய்யும்போது அவர் உறுதியாக சொல்லிட்டு போயிருக்காரு. எத்தனை பேர் கேரளா மாநிலத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள எத்தனை பேர் whoever is stuck in West Asia conflict, we will make sure we bring them back safe and sound back home. And அது உங்களுக்கு உறுதியாக நாங்க சொல்றோம். இதுக்கு முன்னாடி சீரியா வார் நடக்கும்போது, இதுக்கு முன்னாடி ஈரான் ஈராக் வார் நடக்கும்போது, இதுக்கு முன்னாடி கோவிட் பிரச்சனை நடக்கும்போது எத்தனை பேர் அங்க இருக்கும்போது அவங்கள அழகா ரொம்ப சேஃபா நாங்க சேஃப்டியோட திரும்பி இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இது பெரிய விஷயமே கிடையாது. மக்களுக்கு சேவை செய்யணும்னா உறுதியா இருந்தா எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனையும் கிடையாது. பாஜக பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மாண்புமிகு மதிப்புக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் இருக்கும்போது எது பத்தி நீங்க கவலை வேண்டாம். கண்டிப்பாக இந்த தேர்தல்ல அந்த மாற்றம் உங்க முன்னாடி ஒரு நாரி சக்தி நம்ம இன்னைக்கு நாட்டுல பேசிட்டு இருக்கோம். ஒரு மிகப்பெரிய நாரி சக்தி நவ்யா உங்க ரூபத்துல இங்க இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க. இங்க இருந்துட்டு உங்களுக்காக உங்க வீட்டு சகோதரியாக, மகளாக, உங்க ஃப்ரெண்டாக உங்க கூடவே இருந்துட்டு வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க இந்த தேர்தலில் எம்எல்ஏ ஆக ஜெயிக்க வச்சிங்கன்னா இந்த பகுதியில் வாழ்ற ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக மேம்படுத்துவாங்க. நவ்யா மாதிரி எங்களுடைய நிறைய கேண்டிடேட் கேரளா முழுவதும் இருக்காங்க. உங்க சொந்த பந்தத்தில் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க, கேரளா வளரணும், கேரளாவுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். கேரளா காட் ஓன் கண்ட்ரி சொல்லும்போது எந்த ஒரு ஸ்கேமோ கரப்ஷன் சார்ஜஸ் இல்லாம உண்மையிலே ஒரு காட் ஓன் கண்ட்ரி, கடவுளோடைய ஒரு உலகம் அப்படி நான் சொல்லணும்னா நிச்சயமாக பாஜக ஆட்சிக்கு வந்தாதான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையினால தர முடியும். இது நான் மட்டும் இல்ல, பாஜக இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும். நாடு இந்திய தேசமே பார்க்கும்போது கடைசி 5 பொசிஷன்ல இருக்கும்போது 12 வருஷத்துல டாப் 3 countries of the world நான் சொல்லும்போது பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் இந்த வருஷம் the top leader of the world தேர்ந்தெடுக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம், உங்க வாழ்க்கையில மாற்றம், உங்க வாழ்க்கையில மேம்படுத்த முடியும். இது உறுதியாக சொல்றோம். இந்த தேர்தலை மறந்துடாதீங்க. தாமரை சின்னத்துக்கு மட்டும்தான் வாக்களிக்கணும். போதும், ஸ்கேம் பார்த்தாச்சு, ஊழல் பார்த்தாச்சு, எல்லா பிரச்சனைகள் பார்த்தாச்சு. நம்ம வாழ்க்கை, நம்ம பசங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஃபியூச்சர் செக்யூர் பண்றதுக்காக, எதிர்காலம் நல்லா இருக்கணுன்றதுக்காக மாற்றங்கள் இன்னிலிருந்து வரணும். வரும் 9ஆம் தேதி நீங்க வாக்களிக்கும் போது உங்களுடைய கோல்டன் vote, that opportunity to bring in the change, that is only possible if you decide to bring in the change. And this is the time to bring in the change, because this is your time. People of Kerala should bring in the change, and the change starts from here. And let us all stand together with the Prime Minister and Kerala ஒரு BJP ஓட ஒரு முதலமைச்சராக நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு நம்ம பரிசாக கொடுப்போம். இந்த தேர்தலில் தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்க, ஜெயிக்க வைங்க, உங்களுடைய நவ்யாவை ஜெயிக்க வைங்க. மறந்துடாதீங்க, தாமரை சின்னம். பாரத் மாதா கி ஜெய்.
வேண்டாம்.